கம் கணபதியே நமக. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், உலகை உய்விக்க வந்த அரசன், எல்லாம் வல்ல இறைவன் ஈஸ்வரனின் பொற்பாதங்களையும் அவரது வாமத்தே உரைகின்ற எல்லாம் வல்ல இறைவி ஈஸ்வரியின் பொற்பாதங்களையும் போற்றி பணிந்து அவர்களது திரு அருளாலே என்னுள் எழுகின்ற இந்த ஆன்மீக உரையை அவர்களது திருவடிகளில் சமர்ப்பிப்பதில் பேருகை கொள்கின்றேன். ஆலயங்களில் ஆன்மீக உரை இடம்பெற வேண்டும் என்பது இறைவன் கொண்ட சித்தம். தெய்வ வரலாறுகளை கேட்பதாலும் அவர்களது திருநாமங்களை சொல்வதாலும் மக்கள் தங்கள் பாவங்களை போக்கி புண்ணியம் பெறுகின்றார்கள். கடவுளை பற்றியும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் பேசுவதை விட பெரிய சாதனை வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ஆண்டவன்பால் தன்னலமற்ற பக்தி செலுத்துவதே மனிதனின் மிக மேலான தர்மமும் லட்சியமும் ஆகும். ஒருவனுக்கு அத்தகைய பக்தி ஏற்படும் போது தெய்வீக ஞானம் நிச்சயம் எழும். தெய்வங்களின் அருமை பெருமைகளை பாராயணம் செய்வதும் காதார கேட்பதும் மகா புண்ணியம் என்பது மேலோர்களின் வாக்கு. இம்மையில் நாம் எடுத்த இப்பிறவியானது இறைவனை அடைய வழி செய்வதே ஆன்மீகம் ஆகும். உலகில் வாழ்வு ஒரு சுருக்கு கயிறு போன்றது. அது நின்று நம்மை விலகச் செய்து பேரின்ப நிலையாகிய இறை நெறியை போதிப்பதுதான் ஆன்மீகம் ஆகும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற உணர்வோடு பாவ புண்ணியம் தர்மம் அதர்மம் ஆகிய நியதிகளுக்கு உட்பட்டு வாழும் முறையே இறை நெறி ஆகும். இறைவன் யாரை விரும்புகிறான் என்றால், எவன் ஒருவன் சர்வகாலமும் இறைவனின் திருநாமங்களை உச்சரிக்கின்றானோ அவனையே இறைவன் விரும்புகின்றான். உயர் வேதங்களை கற்றறிந்து அவற்றை ஓதுவதை காட்டிலும் பன்மடங்கு பலன் கொடுப்பதாகும் அந்த இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பது என்கின்றார் சோழமண்டலத்து நாயன்மாரான ஆளுடைய பிள்ளையாகிய திருஞான சம்பந்த பெருமான் அவர்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நம சிவாயவே. வேதம் நான்கினை காட்டிலும் சிறந்தது நமசிவாய எனும் திருமந்திரமே. சிவாய என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்றார் தமிழ் மூதாட்டி. நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பவருக்கு என்றுமே துன்பமில்லை என்கின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாய. நம சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சாட்சரம் என வழங்கப்படுகின்றது. முறையான தீட்சை பெற்றே திரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பது ஆகம விதியாகும். ஆகமத்தில் ஆ என்பது சிவஞானத்தையும், கா என்பது மோட்சத்தையும், மா என்பது மலநாசத்தையும் குறிக்கின்றது. மலம் என்றால் பாவம் அழுக்கு என பொருள்படும். உலகை ஆளும் உமா மகேஸ்வரனின் ஒரு பாகமாக விளங்கும் உமா மகேஸ்வரி கொடுத்தருளிய ஞானப்பால் உண்ட ஆளுடைய பிள்ளையாகிய திருஞான சம்பந்த பெருமானவர்கள் இறைவனை தோடுடைய செவியன் என்று அழைத்தே தன்னுடைய தேவார திருப்பதிகங்களை ஆரம்பிக்கின்றார். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய எம்மான் இவனன்றோ. தோடு என்றால் காதணி அல்லது ஓலை என பொருள்படும். ஆதிகாலங்களில் ஆண்கள் தங்களது காதுகளில் ஓலைகளையே அணிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு காதிற்கு 2 வேதங்கள் வீதம் 4 வேதங்களையும் ஓலைகளாக்கி ஈஸ்வரன் தமது திருக்காதுகளில் அணிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது.
அதாவது அவரது காதுகளில் எந்நேரமும் வேதங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். சிறு பிள்ளையாயிருந்த திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு சிவபெருமான் தாம் காதுகளில் அணிந்திருந்த தோடுகளே முதலில் தென்படுகின்றன. அதாவது வேதங்களையே தோடுகளாக்கி அணிந்த ஈசனே என போற்றி பணிந்து இறைவனின் திருவருளால் தமது 3வது வயதிலேயே தமது திருப்பதிகங்களை ஆரம்பிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்ற அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வரும் சமயக்குறவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். திருஞான சம்பந்த சுவாமிகள் அவர்கள் தமது 16வது வயதிலும், அப்பர் அவர்கள் தமது 81வது வயதிலும், சுந்தரர் அவர்கள் தமது 18வது வயதிலும், மாணிக்க வாசகர் அவர்கள் தமது 32வது வயதிலும் முக்தி பெற்றார்கள். ஞானப்பால் கொண்டு ஆட்கொள்ளப்பட்டார் திருஞான சம்பந்தர். சூளை நோய் கண்டு ஆட்கொள்ளப்பட்டார் அப்பர். ஓலை கொண்டு ஆட்கொள்ளப்பட்டார் சுந்தரர். நூல் கொண்டு ஆட்கொள்ளப்பட்டார் மாணிக்க வாசகர். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. இறைவனை நினையாத கரும நெஞ்சாலே நாம் இவ்வுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பங்களை அனுபவிக்கின்றோம். இப்பிறவி நாம் எடுத்த நோக்கம் யாதனில் இறைவனுடன் ஒன்றுவதே ஆகும். இறைவனை நினைப்பதற்கும் அவனது திருநாமங்களை சொல்வதற்கும் அவன் வீற்றிருக்கும் ஆலயங்களுக்கு செல்வதற்கும் அவன் அருள் நிச்சயம் வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்றது சிவபுராணம். ஒருவன் தன்னை எப்பொழுது வணங்க வேண்டும் என்ற கால நேரத்தையும் கூட அந்த இறைவனை நிர்ணயிக்கின்றான். ஆகவே எவன் ஒருவன் இறைவனை நினைக்கின்றானோ, அவனது திருநாமங்களை சொல்கின்றானோ, அவன் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கு செல்கின்றானோ, அப்பொழுதே அவனுக்கு அந்த இறைவனின் அருள் கிடைத்து விட்டதாக பொருள்படுகின்றது. சிவாலயங்களுக்கு செல்வதும் சிவபெருமானுக்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்வதும் நாம் முற்பிறவியில் செய்த புண்ணியமே. சிவாலயங்களில் நடைபெறும் வைபவங்களில் மிகவும் முக்கியமானது பிரதோஷ கால வழிபாடு ஆகும். தோஷம் என்றால் பாவம், தீங்கு, குற்றம் என்று பொருள்படும். பாவங்களை போக்கி புண்ணியத்தை அருளச் செய்யும் வேளையே பிரதோஷ காலமாகும். பகல் பொழுதும் இரவு பொழுதும் சந்திக்கும் வேளையே பிரதோஷ வேளையாகும். இது சந்தியா காலம் என சொல்லப்படுகின்றது. பிரதோஷ காலம் மகேஸ்வரனை வழிபட உகந்த காலமாகும். பிரதோஷ வேளையில் இறைவன் உலக சக்திகள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கின்றார். உலகம் ஒடுங்கி நிற்கின்றது. நமது மனமும் மகேஸ்வரனிடம் ஒடுங்க அது நல்ல நேரமாகும். சகல லோகத்தையும் காத்தருளும் பனி சூழ்ந்த மலையினுள் வாசம் செய்யும் எம்பிரான் பிரதோஷ வேளையில் தேவாதி தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் ஒன்று கூடியிருக்க நந்தியம்பெருமானின் 2 கொம்புகளுக்கிடையில் ஆனந்த நர்த்தனம் புரிகின்றார். கண்ணில் இருப்பவனே, கருங்கடல் கடந்து மாழ்விண்ணில் இருப்பவனே, மேவியங்கு நிற்பவனே, தன்னுள் இருப்பவனே, தராதலம் படைத்தவனே, என்னுள் இருப்பவனே, எங்குமாகி நிற்பவனே. அந்த சிவபெருமான் நம்முள் இருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைக்கின்றார். பிரதோஷ கால வழிபாடு தோன்றிய வரலாற்றை சற்றே ஆராயும். மிருத்யு என்ற சொல்லிலிருந்து தோன்றியது மிருத்தம் என்ற சொல் ஆகும். மிருத்யு என்றால் மரணம் என்று பொருள்படும். அமிர்த்யு அதாவது அமிர்தம் என்றால் மரணமற்ற நிலையை அளிக்கக்கூடிய பானம் என்று பொருள்படும். அந்த வகையில் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்தெடுக்க தேவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். தங்கள் காரியம் நிறைவேற அசுரர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டார்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டுமானால் முதலில் ஞானம் வேண்டும். அதை செயல்படுத்துவதற்கு சக்தி வேண்டும். அந்த சக்தி அசுரரிடமே இருந்தது. இவ்வுலகில் இறைவன் தேவர்களை படைத்து அசுரர்களையும் ஏன் படைத்தார் என்றால், தேவர்களின் ஆணவத்தை அழிப்பதற்காகவே இறைவன் அசுரர்களையும் படைத்தார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தேவர்களுக்கு எப்பொழுதும் ஆணவம் அதிகம் இருக்கும்.
தன்னை விட மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை என்ற எண்ணத்துடன் செயல்படுபவர்கள், எப்பொழுதும் உல்லாசத்துடன் இருப்பவர்கள், வரக்கூடிய துன்பங்களை பற்றி முன்பே யோசிப்பவர்கள் கிடையாது. தேவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆணவம் அதிகமாகின்றதோ அப்பொழுதெல்லாம் அசுரர்களின் வெறியாட்டம் தலை தூக்கும். அசுரர்களின் அட்டகாசங்கள் அரங்கேறி தேவர்களின் ஆணவம் அழிக்கப்படும். அசுரர்களின் அட்டகாசங்கள் எங்கெல்லாம் அதிகரிக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவனின் திருவிளையாடல்கள் அரங்கேறும். இது இறைவனின் நியதி ஆகும். இவ்வாறாக தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலில் ஒன்று திரண்டனர். சகல மூலிகைகளையும் விட்டு திருப்பாற்கடலில் பொதிந்து கிடக்கும் அமிர்தம் பெறும் பணி ஆரம்பமானது. மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி எனும் சர்ப்பத்தை கயிறாகவும் பயன்படுத்தினர். அஷ்டநாகங்கள் அஷ்ட திசைகளில் இருந்து கொண்டு பூமியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. ஸ்ரீ நாராயணின் தந்திரப்படி வாசுகியின் வாளை தேவர்களும் தலையை அசுரர்களும் பிடித்து கொள்ள கடலை கடைய ஆரம்பித்தனர். திருப்பாற்கடலில் அமிர்தம் பெறுவது என்பது சுலபமல்ல. தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி கடலை கடையும் வேளையில் வேதனை தாழாமல் வாசுகியை வெளிவிடும் அக்னி பொருந்திய பெருமூச்சு காற்றினால் அசுரர்கள் பலவீனம் அடைந்தார்கள். அசுரர்களே பலவீனம் அடையும் போது தேவர்கள் தலைப்பக்கம் அமர்ந்து கொண்டால் அவர்களால் நிச்சயம் முடியாது என்ற காரணத்தினாலேயே ஸ்ரீ நாராயணன் தேவர்களை வாழ்பக்கம் அனுப்பினார். வாசுகின் சுவாச வேகத்தினால் மேகங்கள் அங்குமிங்கும் அடித்து தள்ளப்பட்டு வாசுகின் வாழ்பக்கம் பெருமழையை தோற்றுவித்தன. அப்பொழுது கடல் பொங்கின. கடலில் நின்று விஷம் வெளிப்பட்டது. அனைவரும் அஞ்சினர். மந்திர மலையானது கடலுக்குள் அழுந்தத் தொடங்கியது. அப்பொழுது ஸ்ரீ நாராயணன் கூர்ம அவதாரம் பூண்டு, அதாவது ஆமை வேடம் பூண்டு கடலுக்கு அடியில் சென்று மந்திர மலையை தாங்கி நின்றார். இறைவனின் திருவருளால் திருப்பாற்கடலினின்று ஒவ்வொன்றாக வெளிப்பட்டது. முதலில் சகல தேவர்களும் முனிவர்களும் பூஜிக்கும்படியான காமதேனு உதயம் ஆயிற்று. பின்னர் வாருணி தேவி வந்தார். பரிமளமான பாரிஜாத விருஷம் தோன்றியது. ஜெகன்மோகன ரூபலாவண்ய அப்சரஸ் பெண்கள் வந்தனர். குளிர்ச்சி தரும் சந்திரன் வந்தார். இவ்வாறாக ஒவ்வொன்றாக வெளிப்படும் தருணத்தில் கயிறாக அப்படியும் இப்படியுமாக இழுக்கப்பட்ட வாசுகியை வேதனை தாழாமல் விஷத்தை கக்கியது. ஆழம் என்றால் நஞ்சு அல்லது கடல் என்று பொருள்படும். ஏற்கனவே கடலின்றி வெளிப்பட்ட நஞ்சும் வாசுகி வெளியிட்ட நஞ்சும் ஒன்று சேர்ந்து ஆழகால விஷமாயிற்று. அந்த ஆழகால விஷமானது கார்கால கருமேகத்தை போல் ஓங்கி உயர்ந்து வடமுகாக்கினியை போல் சீறிப்பாய்ந்து மேலும் கீழும் எழுந்தது. அந்த விஷமானது தேவர்களை துரத்தத் தொடங்கியது. மலை வள சிறகு கண்டேன், வாரிதி நன்னீர் கண்டேன், சிலை மதன் உருவு கண்டேன், சிவன் சுத்த களம் கண்டேன், அலை கடல் கடையைக் கண்டேன், அயன் சிரம் ஆய்ந்தும் கண்டேன், சிலை எரி இரு கண் கண்டேன், கொடுத்ததை வாங்க கண்டேன். விஷத்தின் வெம்மையால் திருமால் நீல நிறம் பெற்றார். அதற்கு முன் அவர் வெண்ணிறமுடன் இருந்தார் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது. இவ்வாறாக தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுநடுங்கினர். செய்வதறியாது அபயம் தேடி பிரம்மதேவனை நாடி ஓடினர். அவரும் விஷத்தின் வெம்மை கண்டு வியந்தார். அனைவரும் ஒன்று கூடி கைலாய மலைக்கு புறப்பட்டனர். பனிமலையாக விளங்கும் திருக்கைலாயத்தில் நவரத்தினமணி பீடத்தில் சிவபெருமான் அருப்பெரும் ஜோதியாய் ஆதியும் அந்தமும் மற்ற பெரும் தகையாய் முழு முதற் பரம்பொருளாய் இமயவல்லி அம்மையுடன் எழுந்தருளி இருந்தார். கைலாயத்தின் திருவாயிலே நந்திதேவர் உடை வாழும் பிரம்பும் ஏந்தி காவல் புரிந்து நின்றார். தேவர்கள் அனைவரும் நமஸ்கரித்து உள்ளே செல்ல அவரது அனுமதி வேண்டி நின்றனர்.
நந்தி தேவர் உள்ளே சென்று சிவபெருமானிடம் விஷயத்தை அறிவிக்கவே அவரும் வெளியில் நிற்கும் தேவாதி தேவர்களை உள்ளே வரச் சொல்லும்படி கட்டளையிடுகின்றார். திரு நந்தி தேவர் வெளியில் வந்து விஷயத்தை அறிவிக்கவே தேவர்கள் அனைவரும் அலறி அடித்து கொண்டு நாலா பக்கமும் சிதறி ஓடி பின் இறைவனின் திருவடிகளை தஞ்சமடைகின்றனர். திரு கைலாயத்திற்கு சிவபெருமானை தரிசிக்க வரும் தேவாதி தேவர்கள் உட்பட மகரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் திருக்கைலாயத்திற்கு வெளியே காவலராக வீற்றிருக்கும் திரு நந்தி தேவரிடம் அனுமதி பெற்றே உள்ளே செல்ல வேண்டும். அவரது அனுமதி இல்லை என்றால் சிவபெருமானை தரிசிக்க இயலாது. நாமும் சிவாலயங்களுக்கு செல்லும்போது ஆலயத்துள் நுழையும் தருவாயில் இடதுபுறத்தில் ஆலய காவலராக வீற்றிருக்கும் அதிகார நந்தியம் பெருமானை வணங்கி அனுமதி பெற்றே சிவபெருமானை தரிசிக்க உள்ளே செல்ல வேண்டும். இது ஆகம விதி ஆகும். திருக்கைலாயத்திற்குள் சென்ற தேவர்கள் அனைவரும் சென்னி மீது கரம் உயர்த்தி தேவாதி தேவனை போற்றி துதித்தார்கள். விஷயமறிந்த சிவபெருமான் தேவர்களை காக்க திருவுள்ளம் கொண்டார். அன்பர்களுக்காக இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கும் கருணை உள்ளம் கொண்டவர் அல்லவா அந்த சிவபெருமான். அருகே அடியாருக்கு அடியாராய் நின்று கொண்டிருந்த சுந்தரரை அந்த ஆழகால விஷத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட அந்த விஷம் விரல உண்டுக அந்த அருள் என் சொல். விண்ணவனே கரவின் மாமணி பொன் கொளித்து இழி சந்துகார் அகில் தந்து பம்பை நீர் அருவி வந்தலைக்கும் மாமத்தூர் அம்மானி. சுந்தரர் கொண்டு வந்த விஷத்தை தம் திருக்கரத்திலே பெற்றுக்கொண்டார் சிவபெருமான். அந்த விஷமானது உலகையும் அழித்துவிடும் வல்லமை உடையது. ஆனால் பரம்பொருளாகிய இறைவனோ உலகை காக்க வேண்டிய கடமையில் அல்லவா இருக்கின்றார். சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தானே அருந்தத் தொடங்கினார். பிரளய காலத்து அக்னியை போல் தீக்ஷண்யமுள்ள கொடிய விஷமானது எம்பெருமானின் கண்டத்தருகே வந்ததும் அனைவரும் அலறினர். அகில லோகமும் சிவபெருமானுள் அடக்கம்தானே. அந்த விஷமானது உடலுக்குள் சென்றாலும் அகில லோகமும் ஒரு க்ஷணத்தில் அழிந்துவிடும். இது கண்ட அருகே அமர்ந்திருந்த பார்வதி தேவியானவர் தமது திருக்கரத்தால் எம்பெருமானின் கண்டத்தை மெதுவாக தடவி சற்று அழுத்தினார். மறுகணம் விஷம் கண்டத்திலேயே தங்கியது. அம்பாளின் திருக்கர ஸ்பரிசத்தினால் நஞ்சும் அமுதமாகி உலக நாயகனின் கண்டத்தில் கருமணி போல் தங்கியது. இது கண்ட தேவாதி தேவர்கள் அனைவரும் கரம் குவித்து ஈசனை போற்றி துதித்தனர். இறைவனின் வல்லமையும் வீரியமும் பராக்கிரமும் மகிமையும் ஈடு இணையற்றவை. தாங்களே சராசரங்களுக்கு பிரபுவும் பிராண கோடிகளை படைத்தும் காத்தும் அழித்தும் அருள் முத்தொழி மூர்த்தி என்றெல்லாம் பல்வேறு ஸ்தோத்திரம் செய்தனர். அபிராமி பட்டரவர்கள் தமது அந்தாதியில் 5வது பாடலில் வார் சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை என சக்தியை குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் ஆளாள விஷத்தை உண்ணவில்லையானால் பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் என எல்லோரும் அன்றே மாண்டிருப்பார்கள். எல்லோருடைய கண்டத்தையும் சிவபெருமானின் கண்டம் தீர்த்தது. மால் எங்கே வேந்தன் உயவு வாழ்வு எங்கே, இந்திரன் செங்கோல் எங்கே, வானோர் கொடி எங்கே, கோலம் செய் அண்டங்கள் எங்கே, எந்த பேரான் கண்டம் எங்கே நீலமுராக்கால் என்கின்றார் வடலூர் வள்ளலார். சிவபெருமான் விஷம் அருந்தியதால் திருநீலகண்டர் எனும் நாமம் பெற்றார். விஷத்தை கொண்டு வந்த சுந்தரர் ஆளாள சுந்தரர் எனும் நாமத்தை பெற்றார். இவ்வாறாக விஷத்தால் அமரர்களுக்கும் அடியவர்களுக்கும் தோஷம் எதுவும் ஏற்படாமல் காத்தருளிய சிவனுக்கே உகந்த காலம்தான் பிரதோஷ காலம் ஆகும். அக்காலத்தில் அண்ட சராசரங்களும் இறைவனின் நம சிவாய எனும் திரு மந்திரத்தை சிந்தையிலே கொண்டு ஏகாந்தத்தில் அடங்கி ஒடுங்கும். பொன்னார் மேனிதனில் புலித்தோலை அணிந்த அண்ணல் மானும் மழுவும் சூழும் தாங்கப் பெற்ற திருக்கரத்துடன் தண்டை சலம் பணிந்த சேவடிக்கின் கிணி ஓசை எழுப்ப நந்தி தேவரின் கொம்புகளின் நடுவே ஆனந்த நர்த்தனம் புரியும் வேளையே பிரதோஷ காலம் ஆகும். தேவ கணங்கள் எங்கும் வாத்திய கோஷங்களும் மந்திர ஓசையும் மங்கள இசையும் எழுப்ப நம்மையெல்லாம் ஆட்டி வைக்கும் அந்த ஆடலரசன் ஆடுகின்றான். அவன் ஆடுவதால் இந்த உலகமே ஆடி ஒடுங்குகின்றது.
பிரதோஷ வேளையில் எம்பெருமான் ஆடுகின்ற ஆனந்த திரு நடனத்தை பிரம்மாதி தேவர்களும் வசிஷ்டாதி முனிவர்களும் கண்டு மகிழ்கின்றனர். பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்திற்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் பூஜையை கண்டுகளித்து ரிஷபாரூட மூர்த்தியாக ஈசனை சேவிப்போர் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவர். சிவபெருமான் ரிஷபத்தில் எழுந்தருளும் போது ரிஷபாரூடர் எனப்படுகின்றார். தேவியானவள் தர்மசித்தி பிரத்தாயினி என வழங்கப்படுகின்றார். பிரதோஷ வேளையில் எம்பெருமான் தேவியுடன் ரிஷபத்தில் வளம் வருகையில் இரண்டாவது சுற்றில் ஈசான்ய மூலையில் செய்யும் பூஜையில் கலந்து கொள்ள சகல க்ஷேமங்களும் கிட்டும். ஒரு பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் 15 நாட்கள் கோவிலுக்கு சென்று வந்த பலன் கிட்டும். 11 பிரதோஷத்தில் கலந்து கொள்வது ஒரு கும்பாபிஷேகத்தை கண்ட பலன் கிட்டும். 120 பிரதோஷத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. எம்பெருமான் விஷம் உண்ட நாள் சனிக்கிழமை ஆதலால் சனிப்பிரதோஷம் மிகுந்த சிறப்பும் மகிமையும் பொருந்தியதாகும். 2 சனிப்பிரதோஷங்கள் சேர்ந்தாற்போல் வந்தால் அது அர்த்தநாரி பிரதோஷம் எனப்படுகின்றது. அதுவும் சிறப்புடையதாகும். இதில் கலந்து கொள்வதன் மூலம் திருமண தடைகள் நீங்க பெறலாம். இத்தகைய சிறப்புமிக்க பிரதோஷ விரதத்தை அனைவரும் அனுஷ்டித்து மகாதேவனுடைய அருளை பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும். இவ்விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் அறியாமை நீங்கிய ஞானம் பெறலாம். துன்பம் தடைகள் நீங்கிய இன்பம் பெறலாம். வறுமை நீங்கி செல்வம் சேர்க்கலாம். மலட்டுத்தன்மை நீங்கி மகப்பேற்றினை அடையலாம். கடன் நீங்கி செல்வம் சேர்க்கலாம். நோய் நீங்கி நலம் பெறலாம். பாவம் தொலைந்து புண்ணியம் அடையலாம். பிரதோஷ வேளையில் எம்பெருமானுக்கு செய்யும் அபிஷேகத்திற்கு நாம் கொடுக்கும் பொருள்கள் மூலம் பல்வேறு பலன்கள் கிட்டும். சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குபவர் நந்திதேவர் ஆவார். சிவாலயத்தின் திருவாயிலின் உட்புறம் உடை வாழும் பிரம்பும் ஏந்தி காவல் புரிபவர் அதிகார நந்தி எனப்படுகின்றார். கொடிமரத்திற்கு முன்பாக வீற்றிருக்கும் நந்தி பிரம்மாண்ட நந்தி எனப்படுகின்றார். சன்னதியில் இறைவனுக்கு முன்பாக வீற்றிருக்கும் நந்தி வேத நந்தி எனப்படுகின்றார். பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அனைத்து அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நந்தி தேவருக்கும் செய்யப்படுகின்றது. பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு நெய் விளக்கு ஏற்றப்படுகின்றது. வெல்லம் கலந்த அரிசி நிவேதிக்கப்படுகின்றது. அருகம்புல் ஆராதனையும் வில்வ தளத்தால் அர்ச்சனையும் ஆராதனையும் செய்யப்படுகின்றது. நந்தியம்பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும். இவ்வுலக இன்பம் யாவும் இவருடைய தொலைவுண்டு. இவ்வுலக அருளும் கூட இவர் துதிபாட உண்டு. இப்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகு ஆகும். நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கீட்டும். ஈசனுக்கு எதிர் அமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீச நற்பாதம் நாம் தொழுவோமே. கைலாயத்தில் சிவபெருமான் தேவியுடன் ரத்தினமணி பதித்த மரகத ஊஞ்சலில் எழுந்தொருளி இருக்க நந்தி தேவர் எதிரிலே அமர அவரது மூச்சு காற்று பட்டு ஊஞ்சல் நேர்த்தியாய் ஆடுமா. இதனாலேயே ஆலயங்களில் எம்பெருமானுக்கு முன் நந்தி தேவர் எழுந்தொருளி அருள் புரிகின்றார். சிவாலயத்தில் பிரதர்ஷனம் செய்யும் போது நந்தி தேவரையும் சேர்த்து பிரதர்ஷனம் செய்ய வேண்டும். அதை விடுத்து நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் சென்று கோவிலை சுற்றி வரக்கூடாது. நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் செல்லும்போது நந்தியின் மூச்சுக்காற்று நம்மீது படும். இதனால் நாம் ஏற்கனவே பெற்ற புண்ணியமும் அகன்றுவிடும். கோவிலின் உள்ளே செல்லும்போது நந்தி தேவருக்கு எந்த பக்கமாக செல்கின்றோமோ அதே பக்கமாக திரும்பி வர வேண்டும். பக்கம் மாறி வரக்கூடாது. பிரதோஷ வேளையில் புவியில் உள்ள சகல புண்ணிய தீர்த்தங்களும் நந்தியின் 2 கொம்புகளை வந்தடைவதாக சொல்லப்படுகின்றன. சிவபெருமானிடம் நமது கோரிக்கைகளை சொல்லும் பொருட்டு நந்தி தேவரை நடுவராக பாவித்து அவரது காதுகளில் நமது குறைகளை சொல்வது தவறு ஆகும். நாம் எதற்காக ஆலயத்துக்குள் வந்துள்ளோம், நமது கோரிக்கை என்ன என்பதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். நமது கோரிக்கைகளை இறைவனிடம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வழிபாடு செய்வது மட்டுமே நமது கடமையாகும். பரம்பொருளாகிய இறைவனுடன் ஒன்றுவதனால் மட்டுமே ஒருவன் துன்பங்களிலிருந்து நீங்கி பேரின்ப நிலையை அடைகின்றான். பந்தத்திற்கும் பக்திக்கும் காரணம் நமது மனமே. உலக இன்பங்களில் பற்று வைப்பதனால் மனம் பந்தப்படுகின்றது.
இறைவனிடம் பற்று வைப்பதனால் மனம் முக்தி பெறும். பிரதோஷ காலங்கள் நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 5 வகைப்படுகின்றது. தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு 3 நாளிகளுக்கு முன்பிருந்து நட்சத்திரங்கள் உதயமாகும் காலம் வரை உள்ள காலகட்டம் நித்திய பிரதோஷம் எனப்படுகின்றது. தேய்பிறையில் திரையோதசி திதியில் வரக்கூடிய பிரதோஷம் மாத பிரதோஷம் எனப்படுகின்றது. வளர்பிறையில் சதுர்த்தி திதியில் வரக்கூடிய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் எனப்படுகின்றது. தேய்பிறையில் திரையோதசி திதியில் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படுகின்றது. பிரளய காலத்தில் இந்த உலகமே சிவனிடம் முடங்கும், அதுவே பிரளய பிரதோஷம் எனப்படுகின்றது. பிரளயம் என்றால் கல்ப முடிவு என்று பொருள்படும். ஒரு கல்பம் என்றால் 432 கோடி ஆண்டுகள் ஆகும். எம்பெருமான் பிரதோஷ வேளையில் தேவியுடன் ரிஷபாரூடராய் வலம் வருகையில் மயில் பீலி வீசுவது மகா புண்ணியம் ஆகும். பொதுவாக இறைவனை வலமிருந்து இடமாக சுற்றி வந்து வழிபட வேண்டும். ஆனால் பிரதோஷ காலங்களில் மட்டும் எம்பெருமானை வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் மாறி மாறி சுற்றி வந்து வழிபட வேண்டும். இதை அப்பிரதர்ஷனம் என்று கூறுவார்கள். அதாவது சோமசூத்திர பிரதர்ஷனம் ஆகும். ஆழகால விஷமான தேவர்களை துரத்தி அடித்தபோது தேவர்கள் செய்வதறியாது அபயம் தேடி திருக்கைலாயத்திற்கு ஓடி வருகின்றனர். அங்கே நந்தி தேவரின் அனுமதிக்காக காத்திருக்கின்றனர். நந்தி தேவரின் அனுமதி கிடைத்தவுடன் துன்பத்தின் பிடியில் இருக்கும் தேவர்கள் அனைவரும் அலறி அடித்து கொண்டு கைலாயத்திற்குள் நாலா பக்கமும் சிதறி ஓடி சிவபெருமானை தேடி அலைந்து இறுதியில் சிவபெருமான் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அவர் திருவடிகளை தஞ்சமடைகின்றார்கள். மானிடப் பிறவிகளாகிய நாம் இறைவனை நினையாது வழிமாறி திசை மாறி எங்கெங்கு சுற்றினாலும் துன்பம் என்ற ஒன்று வரும்போது இறுதியில் இறைவன் திருவடிகளையே தஞ்சமடைய வேண்டும் என்பதையே பிரதோஷ கால பிரதர்ஷனம் உணர்த்துகின்றது. செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்ற பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாகும். இந்நாளில் விரதமிருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன் 90 நிமிட நேரம் சிவ தரிசனம் செய்யும் உத்தமம். இதனால் கடன் நிவாரணமும் நோய் நிவாரணமும் ஆயுள் ஆரோக்கியமும் உண்டாகும். கார்த்திகை ஆவணி மாதங்கள் சனிக்கிழமை என்று வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் அதி உத்தமமாகும். அதில் சிவ பூஜை செய்து விரதம் இருக்க சர்வ பலன்களையும் அடையலாம். சித்திரை மாதத்தில் தேய்பிறையில் சதயம் நட்சத்திரத்தில் பிரதோஷம் வந்தால் அது மகாவாருணி விரதம் எனப்படுகின்றது. இது திரிகோடி, அதாவது 3 கோடி பலன் தருவதாகும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையன்று வரும் பிரதோஷ வேளையில் கலந்து கொள்ள வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும். திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். திங்கட்கிழமை என்று வருகின்ற பிரதோஷத்தில் கலந்து கொள்ள நல்ல சிந்தனை உருவாகும். செவ்வாய்க்கிழமை என்று வருகின்ற பிரதோஷத்தில் கலந்து கொள்ள தரித்திரம் நீங்கும். இது ஸ்கந்த பிரதோஷம் எனப்படுகின்றது. புதன்கிழமை என்று வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள கல்வி விருத்தி உண்டாகும். வியாழக்கிழமை அன்று வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்ள இறை அருள் கிட்டும், ஆபத்து நீங்கும், புத்திர பிராப்தி கிட்டும், பித்ருக்கள் உதவுவர். வெள்ளிக்கிழமை அன்று வரும் பிரதோஷ காலத்தில் கலந்து கொள்ள எதிர்ப்பு மறையும், செல்வ விருத்தி உண்டாகும், லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷ வேளையை கலந்து கொள்ள பதவி உயர்வு கிட்டும், இழந்த செல்வத்தை அடையலாம். சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது வில்வம், கொன்றை ஆகியவை ஆகும். ஆகாதது தாழம்பூ ஆகும். வில்வம் பக்தியையும் முக்தியையும் அளிக்கக்கூடியதாகும். பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது வில்வமாகும். வறுமைகளை தொலைத்து ஐஸ்வர்யத்தை தருவது வில்வமாகும். அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை வளர்ப்பது வில்வமாகும். வில்வ தளத்தின் பின்புறமானது சிவலிங்கத்தின் மீது படும்படியாக வைத்து அர்ச்சிக்க வேண்டும். வில்வ தளத்தினால் அர்ச்சிக்கும் போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து சுகம், ஐஸ்வர்யம், புலன் ஒழுக்கம், சந்தானம், வேத ஆகம சாஸ்திர ஞானம் இவற்றையெல்லாம் அருள் புரிவார். வில்வ தளத்தினால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு கிட்டாத பலன் எதுவுமே கிடையாது. சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, திங்கட்கிழமை, மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது.
அன்றைய தினம் பூஜைக்கு தேவைப்பட்டால் முதல் நாளை பறித்து வைத்து கொள்ள வேண்டும். வாடிய மலர்களையோ இலைகளையோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் வில்வ இலைகள் வாடினாலும் கூட அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதேபோல் பூஜைக்கு ஒரு முறை பயன்படுத்திய இலைகளையோ மலர்களையோ மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பயன்படுத்திய வில்வ இலைகளை தண்ணீரில் அலசிவிட்டு மீண்டும் மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். நெற்றியில் திருநீறு, கழுத்தில் ருத்ராட்சம், நாவில் சிவநாமம், இம்மூன்றும் சிவச்சின்னங்கள் ஆகும். சிவநாமமே கங்கை, திருநீரே யமுனை, ருத்ராட்சமே சர்வ பாவங்களையும் போக்கும் சரஸ்வதி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீர், செந்தூர்வாய் உமை பங்கன் திருவாளவாயான் திருநீர் என்று திருநீற்றின் அருமை பெருமைகளை ஞானசம்பந்த பெருமான் அழகாக விளக்குகின்றார். ருத்ராட்சம் சிவபெருமானை பெரிதும் மகிழச் செய்கின்றது. ருத்ராட்சம் அணிபவர் கடைப்பிடிக்கும் நெறிமுறைகளை பொறுத்தே அதன் பலன் அமைகின்றது. ருத்ராட்சத்தை விருப்பத்தோடு அணிந்தாலும் விருப்பமில்லாமல் அணிந்தாலும் பலன் உண்டு. ஒருமுக ருத்ராட்சம் சகல காரிய சித்தியை கொடுக்கும். இந்த ஒருமுக ருத்ராட்சமணி இருக்கும் இடத்தில் அனிமா முதலான அஷ்ட சித்திகளும் இருக்கும். இருமுக மணி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். மும்முக மணி சகல சித்திகளையும் விளைவிக்கும். நான்முக மணி அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் புருஷார்த்தங்களை நல்கும். ஐமுக மணி பாவத்தை போக்கும். ஒருமுக மணி கிடைப்பது அரிதாக இருந்த போதிலும் இலந்தை பல அளவில் கிடைத்தாலே சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். ருத்ராட்சம் அணிய விரும்புவர் அதை பொருள் கொடுத்து பெற வேண்டும், இனாமாக பெறக்கூடாது. ருத்ராட்ச மாலை அணிந்தவர்களை கண்டால் பூதம், பேய், பிசாசு முதலியன நெருங்காமல் விலகி போய்விடுமாம். முக்தி, புத்திர பாக்கியம், ஐஸ்வர்யம், வித்தை, புகழ் முதலியவற்றை விரும்புபவர்கள் ருத்ராட்சமணி தரித்து ஜபித்தால் தடையின்றி அவற்றை பெறலாம். பிரணவத்தின் வடிவமாகவும் ஞானத்தின் சொரூபமாகவும் விளங்கி வரும் பரம்பொருளாகிய சிவபெருமானை லிங்கமூர்த்தியாக வணங்கி வழிபடுவது மரபாக உள்ளது. திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை லிங்க வடிவிலே பூஜித்து வந்தனர். அவர்களின் பூஜைக்கு ஏற்றபடி விஸ்வகர்மா லிங்கங்களை செய்து கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. லிங்கத்தின் பீடம் ஆவுடையர் எனப்படுவது, அதாவது அம்பாளின் சொரூபமாகும். அதுவே கிரியாசக்தி வடிவம். லிங்கம் ஞான சக்தி வடிவம் ஆகும். சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக 3 கோலங்களில் காட்சி தருவதாக சொல்லப்படுகின்றது. அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சாய்ந்த கோலம். பீடத்தின் உயரம் குறைந்து லிங்கத்தின் உயரம் அதிகமாயிருப்பது நின்ற கோலம் ஆகும். பீடத்தின் உயரமும் லிங்கத்தின் உயரமும் சமமாயிருப்பது அமர்ந்த கோலம் ஆகும். பீடத்தின் உயரம் அதிகரித்து லிங்கத்தின் உயரம் குறைவாயிருப்பது சாய்ந்த கோலம் எனப்படுகின்றது. சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அந்த சுரூபத்தில் ஈசனை தியானிப்பவர்களுக்கு சிவலோக பிராப்தி நிச்சயம் உண்டு. சிவலிங்க பூஜையினால் கண்ணப்பர் முக்தி பெற்றார். மார்க்கண்டேயர் நீண்ட ஆயுளை பெற்று மாமுனிவராக போற்றப்பட்டார். சிவலிங்க பூஜையால் வெள்ளை யானையும் சிலந்தியும் முக்தி பெற்றன. வெள்ளை யானைக்கு சிவபாதமும் சிலந்திக்கு அரசாளும் பாக்கியமும் கிட்டியது. சிவபெருமானின் சக்தியில் 4 ஆகும். அவை புருஷ சக்தி, அருள் சக்தி, கோபசக்தி, போசக்தி எனப்படுகின்றன. புருஷ சக்தியின் வடிவமாக திகழ்பவர் திருமால் ஆவார். அருள் சக்தியின் வடிவமாய் திகழ்பவர் பார்வதி தேவி ஆவார். கோபசக்தியின் வடிவாய் திகழ்பவர் துர்க்கை ஆவாள். ஓசக்தியின் வடிவாய் திகழ்பவள் காளி ஆவாள். சிவாலயங்களில் உழவார் பணி செய்வதன் மூலம் அளவிலா பேச்சினை அடையலாம். இத்திருப்பணியை சமயக் குரவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் அவர்கள் செய்து வந்தார்கள். உழவார பணி செய்பவர்களிடத்தில் இறைவன் மனமுவந்து வாசம் செய்வதாக சொல்லப்படுகின்றது.
முறையாக உழவாரப் பணி செய்யாது போனாலும் சிவாலயங்களுக்குள் செல்லும் போது முடிந்தவரை நம் கண்களுக்கு தட்டுப்படும் குப்பைகளை அகற்ற வேண்டும். கோவில் அசுத்தமடைவதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக்கூடாது. அது மகா பாவம் ஆகும். சிவனை எப்போதும் நினைப்போர் பாவ கர்மங்கள் நீங்க பெற்று அரிய பல யாகம் செய்த பேர் பெறுவர். முப்போதுமின்றி எப்போதும் சிவபூஜை செய்து வந்தால் முற்பிறவி பாவ வினைகள் அற்றுப்போகும். இம்மையிலும் நல்ல மார்க்கம் கிட்டும். திக்கட்டும் ஒளிக்கட்டும் ஈசனின் திருநாமம், எங்கும் இசைக்கட்டும் ஈசனின் திருமறையில் பெருகட்டும் ஈஸ்வர வழிபாடு. வான்மிகள் மழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அரங்கல் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசேகராய நம ஓம் பவாய குண சம்பவாய சிவ தாண்டவாய நம ஓம். சிவார்ப்பணம்.